நண்பர்களே, இந்த நாள் கொஞ்சம் டஃப்பான நாள் தான். அப்படின்னா நம்ம இதை எப்படி கடக்க போறோன்ற ஒரு யோசனை எனக்கு இருந்தது. விடுமுறை நாள்ல நம்ம பிரம்மாண்டமா நடத்திட்டோம். திருவண்ணாமலை மாநாடு, இங்க சட்டமன்ற முற்றுகை வந்து கைதாகி 900 பேருக்கு மேல பேர் கொடுத்தது நடந்தது. மினிஸ்டரை நம்ம சொல்ற தேதியில பார்க்க வச்சது நடந்தது. 3 நாள் அவங்க கூப்பிட்டாங்க, முடியாதுன்னு சொன்னா நம்ம சொல்ற தேதி பார்க்க வச்சது நடந்தது. எல்லாமே விடுமுறை நாள். ஒர்க்கிங் டேல போராட்டம் நடத்த முடியாது, ஆள் வர மாட்டாங்க. ரெண்டாவது, மேனேஜ்மெண்ட் பேர் கேட்டாலே சுற்றறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்களோ விடுப்பு விண்ணப்பம் கொடுக்கணும், கொடுத்துட்டு தான் போகணும், கடையை திறக்கிறத உறுதிப்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தாலும் அது இன்டைரக்ட் அச்சுறுத்தல் தான். நீ கலந்துப்பியா, வேலை செய்வியா? என்னன்னா என்ன ஒரு விஷயம்னா, இதுல இன்னைக்கு நடக்கக்கூடிய அகில இந்திய வேலை நிறுத்த போராட்டத்தில் LPF இருக்கு, DMK-வினுடைய ஆளுங்கட்சியினுடைய தொழிற்சங்கமும் இருக்கு. அவங்க வந்து பொதுத்துறை நிறுவனத்தை தனியாருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியும், ஒப்பந்த முறையை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லியும் கோரிக்கை எழுப்புறாங்க. எப்படி? ஒப்பந்த முறை, தற்காலிக முறை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லியும் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா ஸ்டார்பாக் நிர்வாகம் போறவங்க எல்லாம் விடுப்பு கொடுத்துட்டு போனோம். எதுக்கு விடுப்பு கொடுத்துட்டு போனோம்? நான் போறேன், கலந்துக்கிறேன், செய்யறேன், அப்படி விடுப்புன்னு சொன்னா பயப்படுவாங்க. ஜனவரி 26 நம்மளை வீடு வீட பிடிச்சாங்க. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் 22 வருஷத்துல ஒரு தனிப்பட்ட தோழருக்கு போலீஸ் ஜீப்பு வீட்டு வாசல் இருந்து காலையில வரைக்கும் போகக்கூடாதுன்னு வச்சிருந்தது எல்லா மாவட்டங்களையும் ஜனவரி 26 தான். ஜனவரி 26 தான். நாங்க தான் பல பேர் MLA MP வச்சிருக்கோம்னு சொல்ற சங்கங்கள் உட்பட சேர்ந்து போராடலாமான்னு கேட்டது ஜனவரி 26 தான். தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களையும் கடுமையான நெருக்கடி. காவல்துறை கைது செஞ்சு பஸ் நிறுத்தி ரயில்வே ஸ்டேஷன்ல பிடிச்சி எல்லாம் பண்ணுச்சு. அதையும் தாண்டி பிப்ரவரி நிகழ்ச்சி, பிப்ரவரி அனுமதி வாங்கி பண்ணும் போதும் வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ணுங்க. இதுல என்ன கொடுமைன்னா, நம்ம லெட்டர் வேற காமிச்சோம் பர்மிஷன். இதை பாருங்க, சென்னை கமிஷன் கொடுத்துட்டாங்க ஆபீஸ்ல, அப்பயே அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம ராமகிருஷ்ணா பாவம் நீலகிரில இருந்து இறங்குறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஜனவரி 26 கதறி அழுது. செலவு, கணிசமான செலவு, பஸ் புக் பண்ணி வச்சதெல்லாம் போச்சு. ஆனா 2 நிகழ்ச்சியும் கம்பீரமா நடந்துச்சு. ஒன்று நம்ம தலையிட்டு நம்ம சங்கம் சொல்லி நம்ம நின்னது எல்லாமே பிரம்மாண்டமா நடந்துச்சு. மேனேஜ்மெண்ட்டை கடை முழுக்க சஸ்பெண்ட் பண்ற சர்க்குலர் நின்று போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 1-2 வெளியே வருது, மறைமுகமா நடக்குது. ஆனா கடை ஃபுல்லா வெளியே இருந்தாங்க. நம்ம சூப்பர்வைசர் மேல தான் குறியா இருப்பாங்க. சூப்பர்வைசர் மட்டும் இல்ல, சேல்ஸ்மேன் மொத்த பேர் சேர்ந்து வெளியே இருந்தாங்க. யாரும் உதவி பண்ண, நம்ம நிறுத்தணும். அடுத்து அவங்க தரப்புல வெளியில நிக்கிற காலமே 3 மாசத்துக்குள்ள முடிக்கணும்ன்ற சர்க்குலரும் வரதுக்கு நின்று போச்சு. ரைடு வந்தோன்னு எல்லாம் நின்று போச்சு, நகரவே இல்லை. நம்ம தொழிலாளி தமிழ்நாடு முழுக்க 150 பேருக்கு மேல புதியமே இல்லாம இன்னைக்கு வேலைக்கு போடாம இருக்காங்க. ராஜசேகர் அங்கிருந்து பார்த்துட்டே இருப்பாரு. தமிழ்நாடு முழுக்க நம்ம ஆட்கள் போட. என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இவங்க ஒத்துக்கல, அவங்க ஒத்துக்கல சொல்லி கடைசியா செக்ரட்டரி ஒத்துக்கல. எதுக்கு ஒத்துக்கல? ரைடு நடக்குது. ரைடு பிரச்சனைக்கும் தொழிலாளி உள்ள வேலைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதே மாதிரி ஏப்ரல் மாசம் நமக்கு 2000 ரூபாய் சம்பளம் வரும். 2000 ரூபாய் ரொம்ப மோசமான காசு தான். விழிப்போதை போக 9000, 10,000, 11,000 தான் நமக்கு கிடைக்குது. நம்மால் நிறைய பேர் சம்பளமே தெரியாது. நம்ம வச்சிருக்கிற சூழலில் சம்பளம் கிட்ட நிறைய பேர் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. பிடித்த போக 9,000, 10,000 உதவி விற்பனையாளர் மேற்பார்வையாளர். அதுல 2000 ரூபாய் பெரிய கம்பீரமா அறிவிச்சுட்டாங்க மாதிரி. உடனே அதுக்கு ஒரு நன்றி செய்தி, பேப்பர்ல விளம்பரம். அடுத்து இன்னொரு சங்கம் என்ன சொல்லுதுன்னா, 1000 ரூபாய் சம்பளம் வரும், 1000 ரூபாய் ஊக்க ஊதியம். அது என்னடா ஊக்க ஊதியம்? சாராயம் வைக்கிறது இல்லை, மதுபான வைக்கிறது. என்ன ஊக்க ஊதியம்? 2 லட்சம் கோடி நீங்க சம்பாதிக்க 50,000 கோடி நம்ம கொடுக்குறது. 50,000 கோடி நீ ஊக்க ஊதியம் கொடுத்தா, எனக்கு நீ சாதாரணமா கொடுத்தாலே 50,000 ரூபாய் கொடுக்கணும். நம்ம ஊக்க ஊதியம் கொடுத்தாலே
இதுல ஊக்க ஊதியம் வார்த்தை வேற ட்விஸ்ட் பண்ணி வருது. ஏப்ரல் மாசத்துல வரல, மே மாசத்துல வரல, ஜூன் மாசம் வரல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இது நன்றி அறிவிப்பு சொன்ன கூட்டம் எங்க போனாங்கன்னு இப்ப நமக்கு தெரியல. அந்த டீம் எங்க போனாங்கன்னு தெரியல, நம்ம தேடிட்டாரு. யாருக்கும் அந்த நன்றி சொன்னதுல லைன்ல வாங்க தேடலாம். ஆனா ஒண்ணு, டாஸ்மாக் விற்பனையாளர்களை ஏமாளிகள் நினைச்சாலும் அவங்க எல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க, ஓடிடுவாங்க நினைச்சாலும், நான் எப்பயுமே சொன்ன மாதிரி 22 வருஷம் ஆனாலும் சோர்வு தளர்வு இல்லாம எழுந்து நிக்கிறோம் சொல்ற கூட்டமாக சுயமரியாதை, கௌரவம், வர்க்க உணர்வு, அந்த உணர்வோட நம்ம தொழிலாளிக்கு நீ களம் நின்றுருக்காங்க. சில முன்னணிகளுக்கு கொஞ்சம் சில முன்னணிகளுக்கு கொஞ்சம் சில வருத்தம். அந்த வருத்தத்தை இன்னொரு விஷயத்தை நான் கணக்கு போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் எப்பயும் பலவீனங்களை பேசுறது, பலத்தோடுல இருந்து பலவீனத்தை சரி பண்ணிக்கணும். நம்ம முன்னணிகள்லாம் ரொம்ப திறமையானவர், ரொம்ப பலம் வாய்ந்தவர். நீலகிரியிலேருந்து இங்கே வந்ததும் ராமேஸ்வரத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்ததும் எங்கேயுமே எல்லையிலேருந்து வந்திருக்காங்க. அப்ப என்ன நிறைய பேரை பார்க்கும் போது நிறைய பேரை பார்த்தா நல்லா இருக்குமே, விருப்பம் நல்ல தானே, தப்பு இல்லையா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஜிஎம்ஆர் ஃபோன் பண்ணிருக்காரு குமார் தோல். தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் மத்தியானமே முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க கிட்டே எதிர்ப்பாரு, நீங்க அடுத்து என்னதான் பண்ண போறீங்க? இன்னும் தலையாம உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகத்துக்கும் டாஸ்மாக் கவர்மெண்ட்டுக்கும் டாஸ்மாக் பத்தி பயம் இருக்குன்னு ஒரு விஷயம் சொன்னா, எத்தனை மணி நேரம் ஆனாலும் விடுதலைன்னு சொன்ன பிறகு நிற்போன்னு சொன்னா அது தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்தால மட்டுமே முடியும். எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஐயோ நைட்டு தாண்டா என்ன ஆகும்? எத்தனை நாள் எங்களை கவலைப்பட வைக்கிறீங்க? எத்தனை நாள் பயப்பட வைக்கிறீங்க ரைடு சொல்லி? உங்களையும் பயமுறுத்துறதுக்கு யாரும் ஆள் வேணும் இல்ல, உங்களையும் மிரட்டுறதுக்கு யாரும் ஆள் வேணும் இல்ல, உங்களையும் எழுத்துறதுக்கு யாரும் ஆள் வேணும் இல்ல. நம்மளுக்கு நிறைய நேரத்துல ரொம்ப கவலை சோர்வுக்குள்ளே உள்ள ஒரு சூழல் அமைச்சிருக்காங்க. கவர்மெண்ட்டும் டாஸ்மாக் நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா, வாட்ஸ்அப்ல ஒரே புலம்பல், கஷ்டம், கவலை, இது நடந்துதா அது நடந்துதா. ஒரு வர்க்கம் தோன்றும் போது 2 வர்க்கமா இருக்கு. ஒருத்தர் சொல்றவன், ஒருத்தர் உழைப்ப கொடுக்குறவன், சுரண்டப்படுவான். இன்னைக்கு அகில இந்திய வேலை நிறுத்த போராட்டம் சக்சஸ்ஃபுல்லா இந்தியா முழுக்க நடந்திருக்கு. ஏன்னா 44 சட்டங்களை 4 சட்டமா மாத்துறாங்க. நாங்க கூட பேசிட்டு வந்தேன். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கன்ஃபார்மெண்ட் ஆஃப் பர்மனன்ட் ஸ்டேட்டஸ் ஆக்ட் கீழ 2 வருஷத்துல 450 நாள் செஞ்சா பணியேற்றப்பட்டது. சட்டம் இல்ல, பேப்பர்ல தானே இருக்கு. நம்மள எங்கேயாவது பணியேற்றப்பட்டாங்களா? ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரே துறை நம்ம துறை. நம்மள கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸ்டாண்டிங் ஆர்டர் ஒன்று இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் விதியை வச்சு கொண்டு போறோம். 22 வருஷமும் நிரந்தரமே இல்லாம தமிழ்நாட்டில் எந்த துறையும் இல்ல. தூய்மை பணியில இருக்கு, சிவில் சப்ளைஸ்ல இருக்கு, டிரான்ஸ்போர்ட்ல இருக்கு. ஒரே ஒரு துறை என்று சொன்னால் அது டாஸ்மாக்ல கடைகள்ல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மட்டுமே. எந்த சட்டம் தொழிலாளியை காப்பாத்திச்சு, எந்த சட்டம் குறைந்தபட்ச சம்பளம் கொடுத்துச்சு, எந்த சட்டம் ஏசி கொடுத்து, பிஎஃப் கொடுத்து, அடிப்படை வசதிகள் கொடுத்து, இந்த சட்டங்களே லாய்க்கல. இதுக்கப்புறம் பணி நேரத்தை 12 மணி நேரம் உயர்த்த போறாங்களா? குஜராத்ல 12 மணி நேரம் ஏறிச்சு, ஆந்திரால 12 மணி நேரம், தமிழ்நாட்டில் வந்தது கூட நின்று போச்சு போராடி. இந்தியா முழுக்க சட்டங்களை சுருக்கி தொழிற்சங்கம் 7 பேர் தான் ஆரம்பிக்கலாம். இப்ப அது கூட ஆரம்பிக்கிறது பிரச்சனை. ஒரு கம்பெனி முன்னா 100 பேர் தான் அரசாங்க அனுமதி வாங்கணும். 300 பேர் வரைக்கும் காலி பண்ணிட்டு போயிடலாம். எல்லாமே முதலாளிகளுக்கு சாதகமா கொண்டு வந்த சட்டம். அதை ஏற்றுதான் நடக்குது. நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், நமக்கு ஒரு எதிர்ப்பும் வருது. என்னங்க, இந்தியா முழுக்க மத்திய சங்கங்கள்லாம் சேர்ந்து போராடுறாங்க ஒன்றிய அரசு. இந்த மாதிரி நேரத்தில் நீங்க தமிழ்நாடு அரசு எதிர்க்கலாமா? நீங்க தமிழ்நாடு அரசாங்கத்தோட சேர்ந்து நிற்கணும். இந்தியா முழுக்க தொழிலாளிகளோட நம்ம ஒன்றிணைக்கிறோம், தப்பு இல்லை. எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லா கோரிக்கையும் ஜெயிக்கணும். ஆனா எங்க பசி, எங்க வலி, எங்க வேதனை? நீங்க உங்க தொழிற்சங்கத்தில இருந்து தற்காலிக தொழிலாளி இருக்கக்கூடாது, ஒப்பந்த முறை இருக்கக்கூடாது, தனியார் மையத்துக்கு போக கூடாது நீங்க சொல்றீங்க. ஆனா கோர்ட்ல இவங்க எல்லாம் டெம்பரவரி தொழிலாளி, கோர்ட்டு மத்ததை நம்ம அவமானப்படுத்தும் போது
நீங்களாம் 10 ரூபா வாங்குறவங்க தானே, நீங்க எக்கச்சக்கம் வாங்குறவங்க தானே. நம்ம அவமானப்படுத்தும் போது அரசாங்கமும் மற்றது என்ன பண்ணுது, நீ 10 ரூபா வாங்கினா எல்லாம் திருத்திடும். 10 ரூபாய்க்கு அதிகம் வர்றேன், விட்ட இடத்துல திருப்பி பிடிக்கிறேன், 10 ரூபாய்க்கு வச்சுப்போம். அதுக்கு நடுவில் நிறைய தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. அதனால் நான் முன்னணியில் ஒரு பேர் சொல்றது மரியாதைன்னு நான் நினைக்கிறேன். மாநில தலைவர் முருகன், பொதுச் செயலாளர் குமார், மாநில பொருளாளர் ராமகிருஷ்ணன், மாநில செயலாளர் மோகன்ராஜ், அமைப்பாளர் சௌமியமூர்த்தி, ஒருங்கிணைப்பாளர் சரித்தகுமார், மாநில செயற்தலைவர் தங்கவேல், கௌரவ தலைவர் டில்லி பாபு, மாநில செயலாளர் ஆதிகேசவன், மாநில முதன்மை ஆலோசகர் ஜேம்ஸ், மாநில அமைப்பாளர் சாமி, மாநில இணைப்பொருளாளர் மதியழகன், மாநில இணைப்பொருளாளர் லோகநாதன், மாநில இணைப்பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில பிரச்சார செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில செயலாளர் சங்கர், உதயசங்கர், சிவகுமார், விஷ்ணு, திருவேங்கடம், மாநில துணைத் தலைவர் ஏஎஸ் முருகன், ராமர், மதன் மன்னன், செந்தில்குமார், சேகர், ஜெயக்குமார், மாநில துணை செயலாளர் சாதிக் பாஷா, சிவகுமார், சீனிவாசு, செல்வமனோகரன், ஏழுமலை, பாபு, பெருமாள், மாரிமுத்து, மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் மோகன், மாநில ஆலோசகர் சிவராஜ், மாநில துணை பிரச்சார செயலாளர் பலராமன். இந்த டிஸ்ட்ரிக்ட் பேரு கேட்டு நீலகிரி யாரு? சரி, மகிழ்ச்சி. சென்னை, கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், உட்கார்ந்து கேட்டு, புதுக்கோட்டை, மகிழ்ச்சி, நாமக்கல், சரி, கோவை, ஈரோடு இந்தியா சிங்கிள் மேனா இருக்கியா தலைவா, திருப்பூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர் கிழக்கு மேற்கு, நீங்களே கை தட்டிட்டீங்க, தர்மபுரி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி மாவட்டம், கள்ளக்குறிச்சி, தர்மபுரி, விழுப்புரம் மாவட்டம், வேற என்ன மாவட்டம், கரூர், காஞ்சிபுரம் வடக்கு, ஒரு சொல்லிப்பீங்களா? வேற என்ன மாவட்டம்? சென்னை ஃபர்ஸ்டே கேட்டேன், சென்னை கேட்டதானே தோழா? சென்னை, சரி, தோழல இத்தனை மாவட்டத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு முறை நன்றி சொல்றேன். இந்த 10 ரூபாய் பிரச்சனைக்கு திருப்பி வந்துருவோம். நானும் கொஞ்சம் லைன் போன திருப்பி ட்ராக் பிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். சமீபத்தில் போன வாரம் நம்ம ஆளுங்க, நம்ம தோழர்கள் குமார், முருகன், சௌமியமூர்த்தி எம்பியை பார்க்க போனாங்க. சௌமியமூர்த்தி ஆக்சுவலாக என்ன பார்க்க வந்தாரு, சேர்த்து போனாங்க. போய் பார்த்துனாங்க, இந்த ஸ்ட்ரைக் சம்பந்தமா, இந்த இன்னைக்கு போராட்ட சம்பந்தமா கூப்பிட்டுருந்தாங்க. கூட்டத்தை பார்த்த உடனே அவங்க என்ன சொல்லிருக்காங்க, வழக்கம் போலே ஒரு செக் வச்சிருக்காங்க. 10 ரூபாய் நீங்க வாங்குறீங்க, அதான் பிரச்சனை. நீங்க 10 ரூபாய் நிறுத்துங்க, அதான் பிரச்சனை இப்படின்னு சொல்லியிருக்காரு எம்பி. நம்ம சௌமியமூர்த்தி அதுக்கு பதில் ஒன்று சொல்லியிருக்காரு. சார், புதுக்கோட்டையில இந்த மாவட்டம்லாம் போங்க, 5 ரூபாய் தான் விற்கிறாங்க. நான் வெளிப்படையா சொல்றோம், நம்ம கிட்ட அமைச்சர் முத்துசாமி சொன்னது 5 ரூபாய்க்கு வித்துக்கோங்க, இல்ல 10 ரூபாய்க்குள்ள வித்துக்கோங்க. நம்ம 9 ரூபாய்க்கு நானே தனியா கண்டுபிடிக்கல, 5 ரூபாய்க்கு வித்துக்கோங்க. அப்ப சொல்லியிருக்கேன், நீங்க 10 ரூபாய்க்கு நான் ஒரே பிரச்சனையா இருக்கு, பயங்கரமா இருக்கு. நான் சொல்லியிருக்கேன், வாங்க 5 ரூபாய் கடலாம் காட்டுறேன். அப்படியா, கொஞ்சம் குழம்பி இருக்க. அப்புறம் நம்மான்னு சொல்லியிருக்கேன், எங்க ஆளு வேணாம் நிறுத்தி பார்த்தாங்க. அதிகாரிகள் இருக்காங்கல்ல, வழக்கமா அவங்க கிட்ட நம்ம லிஸ்ட் கேட்பாங்க, நீங்க எந்த அதிகாரிலாம் சொல்லுங்க, நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன். உடனே சாமி சொல்லியிருக்கேன், டிஎம்கே எவ்வளவு காசு போகுது, ஏஎம்கே எவ்வளவு காசு போகுது, வேற யாரா இருக்கலாம் 1000 ரூபாய் போகுது. அதிகாரிகளுடைய பட்டியலே வெளியிட்டிருக்கேன். பட்டியலே வெளியிட்டோன்னு ஒரு வச்சிட்டாங்க தலைவர். இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன். இதனால வரைக்கும் அவங்க பட்டியல் கேட்பாங்க, பட்டியல் கொடுப்போம். நம்ம சங்கத்தில இருந்து டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு உறுதியாக நாம் ஒரு பட்டியலை கொடுக்க போகிறோம். டிஎம்எஸ்ஆர்எம் பட்டியலை 100% கொடுக்க போறோம். யாராவது எந்த சூழ்நிலையும்
நம்ம வேற எந்த சொல்லி கேட்டுக்க வேணாம். தோல் யாரா இருந்தாங்கன்னா அவரை கூட்டு போய் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். நம்ம ஒரு லிஸ்ட் தூத்துக்குடியா? நம்ம அதிகாரிகளுடைய பட்டியல நம்ம டாஸ்மாக் கொடுக்க போறோம். ஏன்னா தொடர்ந்து நீ ரைடுன்ற பிரச்சனைன்ற நம்மள சொல்ற, நீங்கெல்லாம் யோக்கியம் இல்லாம இருக்கிறதுனால தான் இந்த 10 ரூபா பிரச்சனை வருது. நீ ஒழுங்கா அரசு முன்னாடி சம்பளத்தை கொடுத்திருந்தனா, 22 வருஷத்துக்கு முன்னாடி சம்பளத்தை கொடுத்தனா, பென்ஷன் கொடுத்திருந்தனா, கிராச்சுவிட்டி இருக்குனா, மத்த செலவு இருக்குனா, 10 ரூபா பிரச்சனை தமிழ்நாட்டில் இருந்திருக்காது. நம்ம இந்த 10 ரூபா பிரச்சனை முடிக்கணும்னா இவங்க அதுக்குள்ள ஆட்சி முடிச்சிடும் போல போற போக்குல ஆட்சி. நம்ம 22 வருஷம் முடிச்சிட்டோம், கரெக்டா? அது ரஜினி கமல் ஆரம்பிச்சு விஜய் அஜித் ஆரம்பிச்சு அஜித் சிம்பு ஆகி அடுத்த ஆளே வருவாங்க போல. பேரன் பசங்க மத்தது வேற ரேஞ்சுக்கு இப்ப போகுது போல. மொத்த சர்வீஸே 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு கொடுத்தாரு, கரெக்டா? 10 வருஷம் நீங்க 2003 நீங்க உள்ள வரீங்க, 2003 நான் கோர்ட்டுக்கு வரேன். 2 பேரும் 2003 தான். உங்க சர்வீஸ் என் சர்வீஸ் 2 பேரும் ஒரு இடத்துல மேட்ச் பண்ணி நம்ம சேர்ந்து நிக்கிறோம். இன்னைக்கு தொடர்ந்து நடக்குமா அவங்க எதிர்பார்ப்புல இருக்காங்க. இன்னைக்கு நம்ம தொடர்ந்து நடத்த மாட்டோம், அது வேற, நம்ம எடுக்கிற முடிவுதான். ஆனா நம்ம அடுத்து தொடர்ந்து நடத்துறதுக்கு உண்டான போராட்டத்தை அறிவிச்சுட்டு எக்காரணம் கொண்டு கால வச்சு பின்வாங்க போறோம். நான் ஆட்சி அவங்க இப்ப என்ன பிளான் பண்றாங்கன்னா, நீங்க என்ன பண்ணாங்க, 12 மணிக்கு விடுதலை முதல்ல வந்தா கொஞ்ச நேரம் நடத்தியா அரசு பண்ணுமா, ஆர்ப்பாட்டம் 10 நிமிஷம் நடத்துக்கு, 1/2 மணி நேரத்துக்கு, அதுக்கு மேல இல்ல. உடனே இன்னைக்கு கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் நல்லவங்களப்பா. அவங்க என்ன பண்ணுவாங்க, போலீஸ்காரங்களும் நமக்கு வேண்டப்பட்டவங்க தான். வேண்டப்பட்டவங்க மேல என்ன சொல்றது செய்வாங்க, வேற நம்மளால என்ன பண்ண முடியும்? 2 மணி நேரம் நடத்திக்கோங்க, மனு கொடுத்துட்டு போயிட்டு வாங்க. அவர்களும் நம்மோட எவ்வளவு கரிசனமா இருக்க ட்ரை பண்ணாங்க, எல்லா இடத்துலயுமே விட ட்ரை பண்ணாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் விட்ட பிறகும் அதுக்கு மேல தாண்டியும் கூட்டம் நடத்துற செல்வாக்கும் கம்பீரமும் தைரியமும் வச்சிருக்கோம்னா அது நம்ம சங்கம், நம்ம டீம். இப்ப மேனேஜ்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கு, தொடருமா நமக்கு பிரச்சனை வருமா? என்னன்னா நம்ம ஒரு விஷயத்த ஒண்ணுன்னா உடச்சிட்டே வரோம். கம்பீரமா தைரியமா போராடுறது கலந்து நிக்க. இப்ப லீவ் நாள்ல இருந்து ஒர்க்கிங் டேக்கு வந்தாச்சு, திருப்பி அடுத்த ரவுண்டுக்கு போகணும். டாஸ்மாக பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், சிஐடி ஒரு வழக்கு போடுறேன். நம்ம நிறைய வழக்கு போட்டு நிறைய ஆர்டர் வாங்கிட்டோம். அவங்க போட்ட வழக்கில் மாண்புமிகு நீதிபதி மரியா கிளீண்ட் அவர்கள் ஸ்டாண்டிங் ஆர்டர் இல்லைன்றதுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டாங்க. ஸ்டாண்டிங் ஆர்டர் இல்லைன்றது உனக்கு டாஸ்மாக் விதிகள் 2014 படி ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. அப்படி நிலையானங்கள் இல்லைன்னா அரசாங்கத்தினுடைய மாதிரி நிலையானங்கள் படிதான் நடவடிக்கை எடுக்க முடியும். அப்படின்னா எந்த நடவடிக்கை நம்மள தொட முடியாது. ஆனா இந்த படிச்சிருக்காங்களா படிக்கலையா, லீகல் டீம் இருக்கா என்னன்னு தெரியல, மதுரையில ஒரு மெமோ ஒண்ணு கொடுத்துருக்கு. என்னன்னா 25% மின்னணு மூலமாகவே இருக்க வேண்டும் சரக்குகளை, ஆனால் அதற்கு குறைவாக 15% வித்திருப்பதால் நிறைய தடவை அறிவுரை கூறிட்டோம், உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என ஆவணங்கள் அடிப்படையில் கேட்கிறோம். கொடுத்துருக்க ஒரு மெமோ கொடுத்தா ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து கேள்வி கேட்கணும்னா ஒண்ணு விதி என்னன்னு சொல்லு, இல்ல சட்டம் என்னன்னு சொல்லு, இல்ல உனக்கு தான் சட்டமும் விதியும் வராது, ஃபுல்லா சர்க்குலர் ஆச்சு, சர்க்குலர் சுற்றறிக்கை மேனேஜ்மெண்ட் ஆச்சு. நீங்க சுற்றறிக்கை என்ன ஆகுதுன்னு சொல்லு, எதுவுமே இல்ல. ஏப்பா ஜிபேல வாங்கலாம், போன் பேல வாங்கலாம், கேஷ்லயும் வாங்கலாம், கரெக்டா? நீ என்ன ரூல் படி 25% ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்ணணும்னு சொல்லி சட்டத்தை இருக்குன்னு காட்டு, நம்ம செய்யலாம். எதுவுமே இல்ல. நம்மள பயமுத்துறதுக்கு எத்தனை நாள் தலையில போட்டு இடிய போடுவீங்க? எவ்வளவு இடி ரைடு இப்ப சமீப காலங்களாக தொடர்ந்து ரைடு கிடையாது, ஆனா ரைடு இருக்கு. இந்த ரைடுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ரைடு நிறைய வரவிடாம தடுத்ததுல நம்ம சங்கத்துக்கு பெரும்பகுதி இருக்கு, பெரும்பகுதி இருக்கு. நான் மற்ற சங்கத்துக்கு இல்லைன்னு சொல்லி சொல்றேன், வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஒரு விஷயம் பேசும்போது ரொம்ப உயர்வா நாங்க தான் சூப்பர்மேன் சொல்றது நம்ம பழக்கம் இல்லை. நம்ம செஞ்ச விஷயங்களை பத்தி பேசுவோம்.
நாங்க சூப்பர் ஹீரோ, நாங்க வந்து அப்படி முடிச்சிடும் எல்லாரும் தான் போராடுறாங்க. நம்ம மக்கள் ஆண்டாண்டு காலமா சுதந்திரம் இருக்கிறதுலேருந்தே போராட்டம் நடந்துதான் இருக்கு. நம்ம மனிதர்கள் வந்து போவாங்க, இயக்கம் அமைப்பு இதெல்லாம் நடக்கும். நான் கூட உங்கள்கிட்ட எத்தனையோ தடவை வேண்டுகோள் செய்ய, தயவு செஞ்சு பேனர்லையும் மற்ற இடத்துலையும் போட்டோ போடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு அரசியல் இல்ல தொழிற்சங்கம் பல்வேறு விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, தலைவர்களை முன்னிறுத்தி அவர்களை சாகசக்காரர்களாக காட்டி அவர்களுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி விஷயமாவே இருக்கு. நம்ம அப்படி இல்ல. நம்ம அடிமைப்பட்டு கிடந்தா அந்த அடிமை சங்கிலி உடையணும்னு சொல்லி எழுந்து நிற்கிற சுயமரியாதை கொண்டவர்களாக மாற்ற வேண்டும் என்ற முறையில எளிமையாக உறவாடி சங்கம் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதனால்தான் சில விஷயம் நம்ம விளையாடுறோம். பேசிக்கா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும். நான் ஒரு இடதுசாரி, நான் எங்க சொல்லி சாயப்படுத்தல. ஆனா அவங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த சங்க மேடை உட்பட திமுக இருக்கிறவங்களும் அதிமுக இருக்கிறவங்களும் பிஜேபியில் இருக்கிறவங்க உட்பட பல பேர் இருந்தாலும் இங்க வர்க்க கருத்து என்ன இருக்கோ அந்த கருத்துக்கு தான் முழு ஆதரவையும் ஒண்ணா செஞ்சிருக்கிறோம். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் தரும். எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவம் தந்து இந்த சங்கத்தை வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம். தோல்லை இன்னைக்கு நம்ம ஒரு லீவ் நாள உடைச்சிட்டோம், இதோட நின்று போயிட முடியுமா? நீங்க உடைச்ச வரைக்கும் சந்தோஷம். நான் தமிழ்நாட்டில் மூவ்மெண்ட்ல சந்தோஷம். மேனேஜ்மெண்ட்டுக்கு திருப்பியும் ஒரு தரையும் நம்ம நிரூபிக்க வேண்டியிருக்கு. நாங்க வருவோம் போராடுவோம். இந்த ரைடு காரணம் சொல்லி 150 பேர் போடல, பிழைப்பூதியம் கொடுக்கல, 2000 ரூபாய் அறிவிக்கல. இந்த நாளோட விட்டு போயிட முடியாது. கரெக்ட் தானே? இந்த நாளோட விட்டு போயிட முடியுமா? சரி, முன்னணிகள்லாம் இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷத்துல ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, சமீப காலங்கள்ல சங்கம் முன்னணிகள சங்கத்தை நல்லா நடத்துறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆன்லைன் கூட்டம் நிறைய நடத்துறாங்க, நிறைய விவாதங்கள் நடத்துறாங்க. சங்கத்தை எப்படி பலமா நடத்துறது? கள்ளக்குறிச்சி கூட்டத்தை 2 லட்சம் ரூபாய்க்கு மேல நிதி வந்துச்சு. 2 லட்சமா 3 லட்சம் சங்கத்துக்கு 2.5 லட்சம். நீங்க நிறைய தொழிற்சங்கங்கள்ல, அமைப்புகள்ல, இயக்கத்துல இன்னைக்கு 50,000 கட்சிகள்ல நிதி வசூலிக்கிற சுலபமா இல்லை. அர்ப்பணிப்பு இருந்தால் மட்டுமே, என் சங்கம் சரியாக இருக்கிறது என்றால் மட்டுமே சுயநலமின்றி லட்சக்கணக்கில் நிதி கொடுப்பது என்பது நடக்கும். அது இங்க அர்ப்பணிப்போம் சங்கம் நிறைய இருக்கு. ஆனாதான் இந்த 3 லட்சம் ரூபாய் நிதி கள்ளக்குறிச்சி கொடுத்து இப்ப வந்து 10 நாள் இருக்குமா, அதுக்குள்ளே 3 லட்சம் ரூபாய் சங்கத்துக்கு நிதி. என்னோட ஆசை இன்னும் ஒரு 15-20 லட்சமா நீங்க வச்சிருக்கணும்ன்றது. நான் போற இடங்கள்லாம் சங்கத்துக்கு நிதி எவ்வளவு இருக்குன்றது விரும்புறோம். அதுலேயும் பிரமாதமா பண்றாங்க. சங்க முன்னணிகளை இன்னைக்கு ஒரு கோட்பாட்டு அளவில் ஒன்றா இருக்காங்க. ஆன்லைன் கூட்டம் மற்றது ஏதாவது செய்ய முடியுமா, ஜனநாயக பொறுமை டக்குன்னு இந்தியா ஆஃபீஸை போய் பார்க்குறாங்க, எங்க பக்கத்தில் கேஸ் போட முடியுமா, லெட்டர் எழுத முடியுமா, பல ஆர்வம் காட்டுறாங்க. சங்கம் பல மடங்கு பல தரத்தில் நல்ல உணர்வோடு உயர்த்திட்டு வந்து நாகை மயிலாடுதுறை புதுசா வந்து சேர்ந்தது. வேற நாகை மயிலாடுதுறை என்னன்னா, எனக்கு தெரிந்தவரை நம்ம சங்கத்துல, நம்ம சங்கத்தை விட்டு வேற சங்கத்துக்கு போய் சேர்ந்ததா இருக்காது. வேறு சங்கத்துல இருந்து 2021 இந்த சங்கத்துக்கு வந்தது மட்டும் தான் இருக்கும். நீங்க 2021 பாருங்க, தொழிற்சங்க சட்டத்தின் கீழ் நம்ம சங்கம் பதிவு பண்ணி வச்சிருக்கோம். ரெனியூவல் பண்றோம், இ-ஃபார்ம் தாக்கல் செய்யணும். இ-ஃபார்ம் தாக்கல் செய்யக்கூடிய தமிழ்நாட்டில் சங்கங்கள் குறைவு. நம்ம சங்கத்துக்கு இ-ஃபார்ம் தாக்கல் செய்யக்கூடிய நம்ம சங்கம் எனக்கு தெரிஞ்சு சாதாரணமா 4000-5000 பேருக்கு நம்ம வழக்கு போட்டுக்கணும். இது மிகப்பெரிய தவறு. 1400 பேருக்கு டாஸ்மாக் நம்ம வழக்கு போட்டுக்க சொன்னா அது நம்மளோட தப்பு. அப்ப நம்ம தொழிலாளர் நம்ம விட்டு நிக்கிறோம்னு அர்த்தம். நம்மளால வீதி போராட்டமும் சரி, சங்க போராட்டமும் சரி கூர்மையா நடத்த முடியும் நம்ம நினைக்கிறோம். தோழர் ஒத்துழைப்புட்டாங்க. இந்த வழக்குல எல்லா பட்டியலையும் இணைங்க. பார்த்து இன்ச்சா நம்பிக்கை கொடுக்க சின்ன விஷயம் இல்ல. கடுமையா உழைக்கிறோம், கடுமையா வேலை செய்யறோம். நீங்களும் உழைக்கிறீங்க முன்னணிகளும். ஆனா அந்த வழக்கு பட்டியல் சேர்க்காம இருக்கிறது எனக்கு திருப்தி இல்லை. நீங்க எல்லாருமே கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்றத நான் இந்த நேரத்தில் வலியுறுத்துறேன். தொடர்ந்து ஒரு போராட்டம் முடிஞ்ச அடுத்து போடுறதுக்கு நடுவில் ஒரு சின்ன இடைவெளி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2000 ரூபாய்க்கு மாற்றத்துக்கு பதில் வரணும். நான் வரும்னு நினைக்கிறேன். வரலன்னா வர வைப்போம். வெளியில இருக்காங்க நம்ம முன்னணிகள் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு இருக்காங்க. அவர்களையும் வர வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. நமக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும்
எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதெல்லாம் உடைக்கக்கூடிய தெம்பு திராணி சக்தி தமிழ்நாட்டு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்துக்கு இருக்கு தோணுது. இத்தனை மாவட்டம் நான் பேர் சொல்லுங்க, கை தூக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நீலகிரி மட்டுமே 1.5 நாள் 1.25 நாள் மேல இருந்து வரணும். எங்க இருந்து வரணும்? ஊருது கூடலூர்ல இருந்து வரணும். ஈஸி கிடையாது. அவங்க டிராவலிங்க மத்தியானம் ஆரம்பிச்சு கிளம்பி மாறிலாம் வருது. அங்கேருந்து கூட வரணும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த 2020 இத்தனை வரைக்கும் நம்ம பல நிகழ்ச்சி நடத்திருக்கோம். 10 லட்சம் ரூபாய்க்கு மண்டபம் போட்டே கூட நம்ம நிகழ்ச்சி நடத்திருக்கோம். பிரம்மாண்டமான மாநாடுகள் நடத்திருக்கோம். நம் சங்கம் உள்ள வந்த பிறகு சுயமரியாதை கௌரவம் தமிழ்நாட்டில் வெளி சங்கங்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் டாஸ்மாக் விற்பனையாளர்கள் போராடுறாங்கப்பான்ற கருத்து உருவாயிருக்கு. ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வேற பேர் தான், நீங்க வேற பேர். இப்ப நீதிமன்றங்கள்லாம் 10 ரூபாய் விஷயம் சொல்றாங்க. நம்ம விரைவில் ஒரு பட்டியல் எழுதிட்டு கொடுக்கலாம். இந்த எஸ்ஆர் இந்த டிஎம் இத்தனை பர்சன்டேஜ் வாங்குறாங்க. இதனாலதான் இந்த 10 ரூபாய் பிரச்சனை இருக்கு. இதுக்கு முடிவு கொண்டு வரணும். எங்களுக்கு சம்பளம் 50,000 குறைந்தபட்சம் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு மனு கொடுக்கலாம். என்ன செஞ்சு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு 10 ரூபாய் பிரச்சனை, வெளியே என்ன பிரச்சனை, மற்ற பிரச்சனை சொல்றீங்களா? நாங்க பட்டியல் எழுதிடுறோம். நம்ம பட்டியல் எழுதி என் கூட பல நேரங்களில் போன் பண்ணி பேசியிருக்காங்க. எஸ்ஆர்எம்ல இருந்து வேற ஒரு அதிகாரி பேசியிருக்காங்க. என்ன சார் என் பேரை சொல்லிட்டீங்க, எனக்கு எவ்வளவு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. உங்க சங்கத்திலிருந்து மாட்டு செய்தி வெளியிட முடியாதா, அதான் பண்ண முடியாதா? நான் நல்லா தான் நடந்துக்கிறேன். உங்க கை சுத்தம் இல்ல. நீங்கெல்லாம் யோகியங்க. ஒரு பாயிண்ட் தான் நம்ம சொன்னோம். 1 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 75,000 சம்பளம் உனக்கு பத்தலன்னு சொல்லி நீ கை நீட்டி இத்தனை பர்சன்டேஜ், இத்தனை 1000, இத்தனை லஞ்சம் நீ வாங்கியிருக்கிய பத்தலன்னு. என் தொழிலாளி 9,000 ரூபாய் சம்பளம், 10,000 ரூபாய் சம்பளம், இதை வச்சு குடும்பம் நடத்துன்னு சொல்லி மருத்துவ வசதியும் வீட்டு வாடகையும் மளிகை சாமானும் எஜுகேஷன் ஃபீஸும் கட்டணும் சொல்லி நீ வாழ வைக்கிறிய. இதோட சமூக கொத்தடிமை முறை எந்த துறையில இருக்க முடியும்? அடுத்து எந்த ஆட்சி வருது ஏது வருது இல்ல. நமக்கு கலைஞரும் வாக்குறுதி கொடுத்திருக்காரு, ஜெயலலிதா வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, ஸ்டாலினும் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. தேர்தல் வாக்குறுதி 153 படி பணியந்திரப்படுத்தணும். இன்னைக்கு வரைக்கும் யாரும் வாய திறக்கலையே. நம்ம துறை மட்டும் பேசுறாங்க, கெட்ட வார்த்தை நம்ம திட்டுறாங்க. நான் பாருங்க, ஏதாவது பேட்டி போட்டு வரும் செய்தி, ஊர்ல உள்ள எல்லா கெட்ட வார்த்தையும் வச்சு திட்டுறாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இவங்கெல்லாம் நம்மளை வாழ வைக்கிறாங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் டாஸ்மாக் குடும்பத்தை வாழ வைக்கிறாங்க. அவர்களுக்கு நம்ம நன்றி கடன் கொடுக்கணும். நம்ம வாழ வைக்கிறது அவங்க தான். ஒவ்வொரு நாள் நம்மளை வாழ வைக்கிறது அவங்க தான். தொடர்ந்து நீ 2 போராட்டம் ரொம்ப தயாரிப்போடு நடந்த போராட்டத்தை இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். உங்க மேல எனக்கு ஆணித்தரமான நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாக நம்ம சங்கம் சொல்றதுக்கு படி அடுத்த கட்ட போராட்டம் விரைவில் இருக்கும் நான் நினைக்கிறேன். அது திரும்பி போகாத போராட்டமாக நிச்சயமாக இருக்க வேண்டும் நினைக்கிறேன். எப்பயுமே சொல்லி நான் மாத்திரத்தை பத்தி பெருசா யோசிக்கிறது இல்லை. கடந்த முறை நைட் 8:45 9:45 பெரிய தகராறு இருந்துச்சு. பெரிய வாக்கெடுப்பு நடந்துச்சு. நைட்டு போகக்கூடாதுன்னு ஒரு டீம் தகராறு, அடுத்து போறலாம் தகராறு. ஞாபகம் இருக்கா? இந்த வாக்கெடுப்பே இருக்காது, வாக்கெடுப்பே இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறு வச்சுக்கிறது, மத்த வச்சுக்கிறது, நீ டோப்பா வச்சுக்கிறியா தலைமுறை வரையும் தெரியாது. ஆனா எத்தனை பேர் தடையெல்லாம் தாண்டி வந்தாலும் எங்களுக்கு ஒரு பதில் சொல்ற வரைக்கும் சென்னையை விட்டு திரும்ப மாட்டோங்கிற போராட்டத்தை நம்ம அறிவிப்போம். உறுதியா அறிவிப்போம். டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய 24,000 தொழிலாளர்களுக்காகவும், டாஸ்மாக்ல செயல்படக்கூடிய அத்தனை சங்கங்களுக்காகவும் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் உழைக்கும், போராட்டம் நடக்கும். விரைவில் அறிவிப்போரும். நம்பிக்கையோடு இருங்க. மண்டல ரீதியா, மாவட்ட ரீதியா, ஊர் ரீதியா நானும் நமது முன்னணி தலைவர்களும் உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்தின் சார்பில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன்.